இது இன்னும் சற்று நேரத்தில் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதற்காக முதலமைச்சர் விஜய் ஆளுநர் மாளிகை சென்று விட்டார். அங்கு அவர் ஆளுநரை சந்திக்க செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் தாவேக தலைமையிலான புதிய அரசு அமைந்திருக்கின்றது. இந்நிலையில் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ கருப்பையா நியமனம் செய்யப்பட்டார். அதற்கான நியமன கோப்பில் முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகம் சென்றபோது கையெழுத்திட்டார். அதே போல தமிழக முதலமைச்சருடைய தனி செயலாளர்களாக IAS அதிகாரிகள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டார்கள். தமிழகத்திலும் புதிய முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் இன்று பதவியேற்றதை தொடர்ந்து சட்டசபையில் வருகின்ற 13ஆம் தேதிக்குள்ளாக அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் ஏற்கனவே கெடு விதித்திருக்கிறார். இந்நிலையில்தான் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் தான் பதவியேற்க வேண்டும். இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இதனால் தேர்தலில் வெற்றி பெற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பதற்காக தற்காலிக சபாநாயகராக மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டசபை தொகுதியினுடைய தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வு செய்யப்பட்டார். அதற்கான கோப்பில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டார். இந்நிலையில்தான் தமிழக சட்டசபை நாளை காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. நாளை காலை 9:30 மணிக்கு தமிழக சட்டசபை கூடி தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ள சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா முன்னிலையில் புதிய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்பார்கள். நாளைய தினம் சட்டப்பேரவையில் சட்டசபையில் மெஜாரிட்டியை, அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட இருக்கின்றது. அதற்காக 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் ஒரு தொகுதி ராஜினாமா செய்ய வேண்டும். அதற்காக தான் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தான் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ததன் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய எண்ணிக்கை என்பது 107 குறைந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை அடிப்படையில் தான் நாளை மறுநாள் 12ஆம் தேதி அன்று புதிய சபாநாயகர் தேர்வு நடைபெற உள்ளது. அதற்கு பிறகு புதிய அரசு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் அடுத்தடுத்த நிகழ்வாக 13ஆம் தேதிக்குள்ளாக பெரும்பான்மையை புதிய அரசு நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கெடு இருக்கின்றது. இந்நிலையில்தான் தற்காலிக சபாநாயகர் தேர்வு நடைபெற்று தற்காலிக சபாநாயகராக முதலமைச்சர் தேர்வு செய்திருக்கக்கூடிய கருப்பையா பதவியேற்பக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கருப்பையா. அதற்கு பிறகு அவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்நிலையில் தான் தற்போது சோழவந்தான் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கருப்பையா தமிழக சட்டசபைக்குள் வருகை தந்திருக்கிறார். அந்த வருகை 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வருகை வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமில்லாமல் தற்காலிக சபாநாயகராக நாளை தினம், அதாவது தமிழகம் முழுவதும் வெற்றி பெற்ற இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவியேற்பு நிகழ்வை அவர்தான் நடத்தி வைக்கிறார். தற்போது அவருக்கு தற்காலிக சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அந்த பதவியேற்பு நிகழ்வு தான் நடைபெற உள்ளது இன்னும் சில நிமிடங்களில். அதே போன்று தமிழக முதலமைச்சர் விஜயனுடைய தனி செயலாளர்கள் IAS அதிகாரிகள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா ஆகியோர் நியமனம் செய்யட்டும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போன்று சுகாதாரத்துறை செயலர் செந்தில்குமார் முதலமைச்சர் விஜயனுடைய கூடுதல் தலைமை செயலாளராகவும், ஆதிதிராவிட நலத்துறை செயலாளராக இருந்த லட்சுமி பிரியா முதலமைச்சருடைய தனி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓராண்டு பதவியில் இருப்பார்கள் என்று அதற்கான தமிழக அரசு வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் இது போன்ற இந்த நியமனங்கள் அவர் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் ஆளுநர் மாளிகை வந்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர் முன்னிலையிலும் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே 9 அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதை தொடர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். அந்த 9 அமைச்சர்களுக்கான துறைகள் இன்னும் ஒதுக்கப்படவில்லை. அது ஆளுநர் மாளிகை அது அதிகாரப்பூர்வமாக அது ஒப்புதல் வழங்கி அதற்கான அரசாணையாக அது வெளியிடுவார்கள், அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார்கள். அதுவரை அவர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கப்படும் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக 9 பேர் கொண்ட பட்டியல், அமைச்சரவை பட்டியல் 9 பேர் கொண்ட 9 அமைச்சர்கள் 9 பேர் காலை அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். அதில் மிக முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், நிர்மல்குமார், ராஜ்மோகன் உள்ளிட்ட 9 பேர் காலை முதலமைச்சர் விஜய் பதவியேற்பை தொடர்ந்து அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். மற்ற அந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பதும் விரைவில் நடைபெற உள்ளது. அது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வெளியாகும். ஒவ்வொரு அமைச்சர்கள் யார், அந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய
துறைகள் என்ன என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். இந்த நிலையில்தான் அதற்கு மிக முக்கியமாக தமிழக சட்டமன்றம் நாளை கூட இருக்கின்ற நிலையில் அதற்கு மிக முக்கியமாக சபாநாயகர் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கான சபாநாயகர் தேர்வு செய்வதற்கு முன்னதாக நிரந்தர சபாநாயகர் தற்காலிக சபாநாயகர் தேர்வு நடைபெறும். அந்த தற்காலிக சபாநாயகர் தேர்வை முதலமைச்சர் விஜய் அதற்கான கோப்பில் அவர் கையெழுத்து விட்டார். தற்காலிக சபாநாயகராக கருப்பையா தேர்வு செய்து முதலமைச்சர் விஜய் அதற்கான கோப்பில் கையெழுத்து விட்டார். அவருடைய பதவியேற்பு நிகழ்வு தான் இன்னும் சில நிமிடங்கள் நடைபெற இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் நிரந்தரம் என்றால் அடுத்த 5 தற்போதைய ஆட்சி நடைபெறும் வரையிலான ஆண்டுகள் சபாநாயகர் அதற்கான சபாநாயகர் அடுத்த 5 ஆண்டுகள் சபாநாயகர் தேர்வு நடைபெறும். அந்த சபாநாயகர் தேர்வையும் முதலமைச்சர் விஜய் அதை ஒரு நபரை முன்னிறுத்துவார். அந்த நபரை எதிர்க்கட்சிகள் சார்பில் யாரும் நிறுத்தப்படவில்லை. எந்த உறுப்பினர்களும் அரசு நிறுத்தக்கூடிய நபரை எதிர்த்து யாரும் போட்டியிடாவிட்டால் போட்டி இல்லாமல் சபாநாயகருடைய தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய நபரே சபாநாயகர் தேர்வாவார். ஒருவேளை எதிர்க்கட்சிகள் சார்பாக யாரும் போட்டியாக நிறுத்தப்பட்டால் அது வாக்கு எடுப்பு முறையில் தான் நடைபெறும். வாக்கு எண்ணி கணிக்கும் முறையில் தான் அந்த சபாநாயகர் தேர்வு நடைபெறும். அதில் சபாநாயகராக யாருக்கு அதிக வாக்கு கிடைக்கிறதோ அவர்கள் சபாநாயகர் தேர்வாவார்கள். அந்த தேர்வாகக்கூடிய சபாநாயகர் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய இருவரும் அவரை சபாநாயகரை அழைத்துக் கொண்டு சென்று அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர வைப்பார்கள். இதுதான் நடைமுறை. அதற்கு பிறகு தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டம் அவ்வப்போது கூடி சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெறும். இதுதான் நடைமுறை. அப்படி பார்க்கும்போது சபாநாயகருடைய தேர்வு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்காக தற்காலிக சபாநாயகர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அவன் தற்காலிக சபாநாயகராக கருப்பையாவை முதலமைச்சர் விஜய் நியமித்து அதற்கான உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்துதான் அவருடைய பதவியேற்பு இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கின்றது. அந்த நடைபெறக்கூடிய நேரலை காட்சி நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அமைச்சர் விரிவாக்கம், சட்டப்பேரவை கூட்டி சபாநாயகர் தேர்வு, அதற்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான தேர்வு என அடுத்த 3 நாட்கள், ஏனென்றால் 13ஆம் தேதி வரை அதற்குள்ளாக பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்புக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோர ஆளுநரை சந்தித்த போது ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சராக பதவியேற்புக்கு அழைப்பு விடுப்பதற்கு ஒப்புதல் வழங்கிய ஆளுநர் அதைத் தொடர்ந்து தற்போதைய ஒரு அசாதாரண சூழல், அரசியல் நெருக்கடி காணப்படுகிறது, யாருக்கு ஆதரவு என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது. அதன் காரணமாக இந்த சந்தேகங்களுக்கு தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் 13ஆம் தேதிக்குள்ளாக சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை தற்போதைய அரசு நிரூபிக்க வேண்டும். நிரூபித்தால் அவர்களுடைய ஆட்சி தொடரும், இல்லை என்றால் ஆட்சி கலைக்கப்படும். இதுதான் அடுத்த ஒரு நிகழ்வு. அதற்காக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. தற்போது அப்டேட் காட்சிகள், நேரலை காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அங்கு நடக்கூடிய நிகழ்வுகள் நேரலையாக வந்து கொண்டிருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதற்காக முதலமைச்சர் விஜய் அங்கு வந்திருக்கக்கூடிய காட்சி பார்க்கின்றோம். இன்னும் சட்ட நேரத்தில் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரும் அந்த நிகழ்விடத்திற்கு வர இருக்கின்றார். வந்த பிறகு தற்காலிக சபாநாயகராக கருப்பையா தேர்வாகி இருக்கின்றார். இந்த தற்காலிக சபாநாயகர் தேர்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த தொடர் நேரலையை நாம் தற்போது பார்க்கலாம். The Honorable Chief Minister will present a bouquet to the Honorable Governor.